வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ஆளும் திமுக அரசு குறித்து கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் பேசியது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக நாளேடான முரசொலியில் கட்டுரை ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் பாலகிருஷ்ணன் விழுப்புரத்தில் பேசியது தோழமைக்கான இலக்கணமாக இல்லை என்றும், தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமா என்று கே. பாலகிருஷ்ணன் பேசியது சதி கூட்டத்திற்கு தீனி போடத் தொடங்கும் வகையில் இருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் வெளிச்ச விதையை விதைக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் சுமார் 44 மணி நேரம் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகனின் மகன் வேலூர் எம்பி கதிர் ஆனந்தின் வீட்டில் நேற்று முன்தினம் பகல் 2 மணியளவில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்பொழுது வீட்டில் 2 அறைகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்ததை அடுத்து பூட்டை உடைத்து அதிகாரிகள் சோதனையிட்டனர். தொடர்ந்து கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையை தொடங்கியிருந்தனர். இந்த சோதனையானது அதிகாலை 2:30 மணியளவில் நிறைவடைந்தது. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேற்று இரவு திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். இது அரசியல் ரீதியாக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நேற்று முன்தினம் முதல் வேலூரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்த் வசித்து வரும் வீடு மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. தமிழகத்தில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சட்ட வல்லுநர்களுடன் துரைமுருகன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது. மேலும் இதுகுறித்து செய்தியாளர்கள் பேட்டியளித்த துரைமுருகன் வந்திருக்கும் அதிகாரிகள் குறித்து தெரியவில்லை என்று கூறியிருந்தார். இந்நிலையில் அவரது டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பொங்கல் விடுமுறையொட்டி அதிக கட்டணம் வசூல் உள்ளிட்ட விதிமீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க 30 சிறப்பு குழுக்களை போக்குவரத்து ஆணையரகம் அமைத்துள்ளது. வரி நிலுவை, அதிக சுமை, பர்மிட் இல்லாமல் இயக்குவது போன்ற விதிமீறல்களுடன் இயங்கும் பேருந்துகளை கண்டறிந்து அபராதம் விதிக்கவும் பேருந்துகளை சிறை வைக்கவும் போக்குவரத்து ஆணையரகம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இதற்காக 3 பேர் கொண்ட 30 குழுக்கள் அமைக்கப்பட்டு அடுத்த வாரம் முதல் சோதனையிட உள்ளன. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பொம்மையாபுரம் பகுதியில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நேற்று திடீரென விபத்து ஏற்பட்டது. இதில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 4 அறைகள் தரைமட்டமாகின. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ஆலையின் உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது ஆலை உரிமையாளர் சசிபாலனை காவல்துறை கைது செய்துள்ளது. பார்டர் கவாஸ்கர் கோப்பையை 8 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி இழந்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சிட்னியில் நடைபெற்ற 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் 162 ரன்கள் இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி விளையாடியது. காயம் காரணமாக கேப்டன் பும்ரா பந்து வீசாததால் விக்கெட் எடுக்க முடியாமல் இந்திய அணி திணறியது. இந்நிலையில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றி ஆஸ்திரேலியா சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100 நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100 நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை 3 நாட்கள் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கில் நடைபெறவுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலை 10 மணிக்கு தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பினை உலகுக்கு அறிவித்த இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைமை இயக்குநர் சர் ஜான் ஹீபர்ட் மார்ஷல் உருவ சிலைக்கு அடிக்கலும் நாட்டவுள்ளார்.
2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது, 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, மகாகவி பாரதியார் விருது உள்ளிட்ட 9 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது செந்தமிழ் செம்மல் பெரும்புலவர் மு. படிக்கராமுவுக்கு வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டைச் சேர்ந்த எல். கணேசனுக்கும் வழங்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் எம்பிக்கும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருது முத்து வாவாசிக்கும் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகளை வரும் 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தன்று 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்கப் பதக்கத்துடன் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வழங்க உள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை நடத்தியதில் பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் சிக்கியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஞானசேகரனின் கோட்டூர்புரம் வீட்டில் ஸ்நேகப்பிரியா IPS உள்ளிட்டோர் தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 6.5 மணி நேரமாக நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணை குறித்தும் ஆவணங்கள் குறித்தும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ப்ளீஸ் கிவ் சம் டைம் என்று சொல்லிவிட்டு அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்கள், தனிநபர்கள், சமூக ஊடகவியலாளர்கள் யூகங்களின் அடிப்படையிலான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும், தவறான தகவல்கள் வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சார் குறித்து மாணவி கூறியதாக சொல்லப்படுவது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த நபர் அடையாளம் காணப்பட்டதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற தகவல் என்றும் கூறப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை கோரி பாஜக மகளிர் அணியினர் ஆளுநர் RN ரவியிடம் புகார் மனு அளித்துள்ளனர். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் CBI விசாரணை கோரியும் உரிய நடவடிக்கை கோரியும் தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் ஆளுநர் RN ரவியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் உமாரதி ராஜன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், விஜயதாரணி, நடிகைகள் ராதிகா, குஷ்பு உள்ளிட்டோர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை நேரில் சந்தித்து புகார் மனுவை அளித்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாகவும், மாணவி விவகாரத்தில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் குரல் எழுப்பாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருப்பதாக குற்றம் சாட்டிய தமிழிசை, திமுக ஆட்சியில் போராடும் பெண்கள் கைதாகுகிறார்கள், ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் வெளியே நடமாடுகிறார்கள் என்றும் சாடினார். பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் அநீதியில் குற்றவாளிகளை திமுக பிரமுகர்கள் பாதுகாத்து வருவதாக நடிகை குஷ்பு சாடியுள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் திமுக அரசு முறையான விசாரணை நடத்துமா என்று சந்தேகம் எழுவதாக தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் அநீதியில் குற்றவாளிகளை திமுக பிரமுகர்கள் பாதுகாத்து வருவதாகவும் சாடினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறை அறிவித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக 14ஆம் தேதி தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதால் 15, 16, 18, 19 ஆகிய தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இடைப்பட்ட நாளான 17ஆம் தேதி விடுமுறை என்றும், இதனை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி பணி நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல்செங்கம் கிராமத்தில் உள்ள மத்திய பண்ணையில் விமான நிலையம் அமைத்து தருவேன் என்று அமைச்சர் ஏவா வேலு உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர் ஏவா வேலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் வணிக வளாகம் மற்றும் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களையும் வழங்கினார்.
அப்பொழுது பேசிய அவர், மேல்செங்கம் கிராமத்தில் உள்ள மத்திய பண்ணையில் விமான நிலையம் அமைத்து தருவேன் என்றும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவேன் என்றும் உறுதியளித்தார். திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவிடம் ரயில்வே சார்ந்த கோரிக்கைகளை பொதுமக்கள் மனுவாக அளித்தனர். இதனையடுத்து துரை வைகோ ரயில்வே கோட்ட மேலாளரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்கள் குறித்து விவாதித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறினார். மதுரையில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிராமண சமுதாயத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை கண்டித்தும், பிராமணர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் மதுரையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் சோலைக்கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி போராட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் உறுதிமொழிகளை மேற்கோள் காட்டி அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு போராட்டத்தில் ஈடுபட அறிவுறுத்தி அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இளம் பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி வந்த விவகாரத்தில் சிறையில் உள்ள நாகர்கோவில் காசிக்கு கந்துவட்டி வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட பெண்களிடம் பழகி அவர்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியதாக கடந்த 2020ஆம் ஆண்டு காசி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் காசியும் அவரது தந்தையும் கந்துவட்டியில் ஈடுபட்டு முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. மலைப்பாம்பு சர்ச்சை தொடர்பாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள டிடிஎஃப் வாசனின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் அதிவேகமாக பைக் ஓட்டி சாகசம் செய்து தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளார். அளவுக்கு மீறிய அலப்பறையால் அவ்வப்போது சர்ச்சையிலும் சிக்கி கைது நடவடிக்கைகளும் ஆளாகியுள்ளார். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் வளர்க்கும் மலைப்பாம்புடன் இருக்கும் போட்டோவை வெளியிட்டு மீண்டும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார். இந்நிலையில் வெள்ளியங்காட்டில் உள்ள டிடிஎஃப் வாசன் வீட்டில் காரமடை வனத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். நெல்லையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து ஆசிட் ஊற்றி கொலை செய்த இளைஞருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியைச் சேர்ந்த ஞானதுரை இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து ஆசிட் ஊற்றி கொலை செய்ய முயற்சித்ததில் அப்பெண் 2017ஆம் ஆண்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேட்டுப்பாளையத்தில் தோட்டத்திற்குள் புகுந்து மாட்டினை வேட்டையாட முயன்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கடந்த சில மாதங்களாகவே அந்த பகுதியில் வீட்டில் வளர்த்து வரும் வளர்ப்பு நாய்கள் அடிக்கடி காணாமல் போவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோத்தேபாளையம் பகுதியில் நேற்று இரவு சுந்தரம் என்பவரது தோட்டத்தின் முன்பு கட்டி வைக்கப்பட்டிருந்த மாட்டின் அருகே சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. இதனையடுத்து மாடு எதிர்த்து தாக்க முயன்றதால் சிறுத்தை தப்பி ஓடியுள்ளது. பொங்கல் தொகுப்பிற்கான செங்கரும்புகளை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செங்கரும்பு, அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பை அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதனையடுத்து செங்கரும்புகளை கொள்முதல் செய்வதற்காக அரியலூரில் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களை ஆட்சியர் ரத்தினசாமி நேரில் ஆய்வு செய்தார். சென்னை தாம்பரம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவஞ்சேரி, நெடுங்குன்றம் பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு வந்து குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவி வனிதா மற்றும் அவரது கணவர் சீனிவாசன் ஆகியோரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
சென்னையில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடியை மீண்டும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கும் அவரது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ரவுடி செந்தில்குமாருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் செந்தில்குமார் நாகராஜின் மனைவி வசந்தாவை தீ வைத்து கொலை செய்த நிலையில் போலீசார் செந்தில்குமாரை கைது செய்தனர். இந்நிலையில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த செந்தில்குமார் நாகராஜனிடம் உனது மனைவியைப் போல் உன்னையும் கொலை செய்தால்தான் ஆத்திரம் அடங்கும் என்று மிரட்டியுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து செந்தில்குமாரை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். நாமக்கல் அருகே ரசாயன கழிவுநீரை வேண்டுமென்றே வெளியேற்றிய ஆலை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செல்லப்பம்பட்டி பகுதியில் இயங்கி வரும் ஜவ்வரிசி ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயனங்கள் கொண்ட கழிவுநீர் அருகில் உள்ள நிலத்தில் சேகரிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த நிலத்தின் கரை உடைந்து அருகில் இருந்த விளைநிலங்களுக்குள் கழிவுநீர் புகுந்து சுமார் 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு, வெங்காயம், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தது. இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் ஆலை உரிமையாளர் வேண்டுமென்றே கரையை உடைத்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ராணிப்பேட்டையில் விதிகளை மீறி ரசாயன கழிவுநீரை வெளியேற்றினால் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். வாலாஜா மோட்டார் பகுதியில் செயல்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி கட்டிடங்கள் குறித்து தலைமை ஆசிரியர்களிடம் கேட்டறியப்பட்டிருப்பதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நெல்லையில் அரசு பேருந்தில் ஏற முயன்ற பள்ளி மாணவர்கள் தவறி விழுந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாளையங்கோட்டையில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் பள்ளி முடிந்து தங்களது ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்துக்காக காத்திருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த அரசு பேருந்தில் மாணவர்கள் அனைவரும் கும்பலாக ஏற முயன்ற போது பேருந்து இயக்கப்பட்டதால் சில மாணவர்கள் தவறி விழுந்துள்ளனர். போதிய பேருந்து வசதி இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தனியார் தொழிற்சாலை மதில் சுவர் சரிந்து விழுந்ததில் 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் தொழிற்சாலையில் சுற்றுச்சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. மதிய உணவு இடைவெளியில் டீ அருந்துவதற்காக கட்டுமான பணியாளர்கள் சென்றுள்ளனர். அப்பொழுது மற்றொரு பகுதியில் இருந்து ஜேசிபி எந்திரம் மூலம் சுவர்களுக்கு இடையே மணல் தள்ளப்பட்ட போது எதிர்பாராத விதமாக சுவர் சரிந்து விழுந்ததில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். விசைப்படகு பழுதால் நடுக்கடலில் மாயமான 9 மீனவர்களை உடனடியாக இந்திய கடற்படை உதவியுடன் மீட்டு தர வேண்டும் என்று பட்டினச்சேரி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரியைச் சேர்ந்த செல்வமணிக்கு சொந்தமான விசைப்படகில் 9 மீனவர்கள் கடந்த 29ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது விசைப்படகு திடீரென பழுதானதை அடுத்து 9 மீனவர்களும் கடலில் மூழ்கி மாயமாகினர். எனவே மாயமான 9 மீனவர்களையும் உடனடியாக மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே மது போதையில் உறவினர்களை வம்பிழுத்த இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வத்தலகுண்டு அருகே உள்ள கதிர்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் மது போதையில் அவரது உறவினரான கலையரசியுடன் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த கலையரசி, அவரது கணவர் மாயாண்டி, மகன் வேல்முருகன், உறவினர் ராஜ்குமார் ஆகியோர் செந்தில்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட செந்தில்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரையில் மத்திய அரசு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திடீரென மத்திய அமைச்சர் ஹிந்தியில் பேசியதால் சைகை மொழியில் மட்டும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. மதுரையில் மத்திய அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் கலந்து கொண்டார். மத்திய அமைச்சர் உரையாற்றும் போது மொழிபெயர்ப்பு செய்வதற்காக இளம் பெண் ஒருவர் அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஹிந்தியில் பேச தொடங்கினார். மொழிபெயர்ப்பாளருக்கு ஹிந்தி தெரியாததால் வேறு வழியின்றி சைகை மொழியில் மட்டும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது.
தருமபுரி நகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஏஜெட்டி ஹள்ளி, சோகத்தூர், இலக்கியம்பட்டி, தடங்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை தருமபுரி நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சோகத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் தருமபுரி பெண்ணாகரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் நகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெருந்தரங்குடி ஊராட்சியில் உள்ளிட்ட கிராமங்களை திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. இதனால் கிராம ஊராட்சிகளில் உள்ள விவசாயங்கள் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவைகள் பாதிக்கப்படும் என்று குற்றம் சாட்டி அனைத்து கட்சியினர் ஒன்று திரண்டு பொதுமக்களுடன் வெள்ளக்குடி, மன்னார்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சின்னமனூர் அருகே அரசு விதிமுறைகளை மீறி வண்டல் மண் அள்ளிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள கருவேலங்குளம் மூலம் 300 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த குளங்களில் மேடான பகுதிகளில் உள்ள வண்டல் மண் அள்ளும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் அரசு விதிமுறையை மீறி விவசாயிகளின் பெயரில் தனிநபர்கள் குளத்தின் பொக்லைன் எந்திரன் உதவியுடன் 6 அடி ஆழத்திற்கு மேல் வரை வண்டல் மண்ணை அள்ளி விற்பனை செய்துள்ளனர். செஞ்சி அருகே ஆபத்தை உணராமல் 2 பெண்கள் ஆட்டோவில் தொங்கியவாறு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆபத்தை உணராமல் ஆட்டோவில் 15க்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டனர். அப்பொழுது 2 பெண்கள் ஆபத்தை உணராமல் ஆட்டோவில் தொங்கியவாறு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சாதி அரசியல் மூலம் அமைதியை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் 5 நாட்கள் நடைபெறும் 2025ஆம் ஆண்டிற்கான கிராமப்புற இந்தியா திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் என்றார். கிராமங்களில் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்தும் செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரதமர், சாதி அரசியல் மூலம் அமைதியை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சியை மறைமுகமாக சாடினார். மணிப்பூரை எரிக்கும் தீக்குச்சியாக பாஜக உள்ளது என்று மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உங்கள் திறமையற்ற மற்றும் வெட்கக்கேடான முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்தாலும் மணிப்பூருக்கு செல்லாமல் இருப்பது ஏன் என்று பிரதமர் மோடியை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 250க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் மரணம் மற்றும் 60,000 பேர் இடம்பெயர்ந்துள்ள அழகிய எல்லை மாநிலத்தை கொதி நிலையில் வைத்திருக்க பாஜகவுக்கு சில சுயநலங்கள் உள்ளதாகவும் இதனை மிகுந்த வெறுப்புடன் கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பந்திப்போராவில் ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 4 வீரர்கள் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா மாவட்டத்தில் உள்ள சதர்கூட் பேயன் பகுதியில் ராணுவ வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மலையில் இருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த ராணுவ வீரர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி 4 வீரர்கள் உயிரிழந்தனர். காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டது. ஸ்ரீநகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் கடும் பனிப்பொழிவு, போதிய வெளிச்சமின்மை காரணமாக விமானங்கள் புறப்படுவதிலும் தரையிறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டது. விமான சேவை பாதிப்பால் காஷ்மீருக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருமலைக்கு படியேறி நடந்து வந்த அவர் VIP பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள ரங்கநாயகர் மண்டபத்தில் ஜான்வி கபூர் தீர்த்த பிரசாதங்களை பெற்றுக் கொண்டார். மலேசியாவுக்குள் அண்டை நாடுகளான மியான்மர், வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து ஏராளமானோர் சட்டவிரோதமாக நுழைகின்றனர். இதனை கட்டுப்படுத்த மலேசிய அரசு எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள கெடா மாகாண கடற்பகுதியில் அகதிகள் ஊடுருவ முயற்சிப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது.
அதன் பேரில் கடலோர போலீசார் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 படகுகளில் வந்த சுமார் 200 அகதிகளையும் போலீசார் கைது செய்தனர். உலகின் வயதான பெண்ணாக இருந்த டூமிகோ இடுகா வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார். உலகின் வயதான பெண் என்று கின்னஸ் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டவர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பிரான்யாஸ் மொரேரா. இவர் தனது 117வது வயதில் கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இந்நிலையில் தற்பொழுது ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த டூமிகோ இடுகா உலகின் வயதான பெண்ணாக இருந்து வந்தார். இவர் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக தனது 116வது வயதில் உயிரிழந்துள்ளார் என்று ஜப்பானின் தெற்கு நகர மேயர் ரியோசுகே தகஷிமா தெரிவித்துள்ளார்.